என்னதான் வெண்ணிலா கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலுமே கண்டிப்பா வந்துட்டு காவேரி விஜயம் பிரிக்க முடியாதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. மகாநதி அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க கோயில விஜய்க்காக காத்துக்கிட்டு இருந்த வெண்ணிலா வந்துட்டு விஜய் வரமாட்டாரு தெரிஞ்சதுமே ரொம்பவே கோவமாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து நம்மளே பார்க்க வராம மறுபடியுமே போய் அந்த காவேரி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே வெண்ணிலாக்கு பயங்கரமான கோவம் வருது. இந்த கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு பக்கத்துல இருந்த கெரோசின் எடுத்து அவங்க மேல ஊத்திக்க போறாங்க. இதனால சுத்தி இருக்கிறவங்களும் போலீஸ்காரங்களும் வந்துட்டு வெண்ணிலாவை தடுத்து ஏமா அப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி சத்தம் போட்டு இருக்காங்க. நான் விஜய் தான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த விஜயை என்னைய பார்க்க வராம காவேரியை பார்க்க போயாச்சு. இது எல்லாமே வந்து அந்த காவேரி அவங்க குடும்பமும் சேர்ந்து பண்ற வேலை தான். அவங்க தான் திட்டம் போட்டு விஜயோட மனசை மாத்தி ஃபுல்லாவே விஜய் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லனா விஜய் என்னை பார்க்க வந்திருப்பாரு. இந்த காவேரி சொல்லி கொடுத்தபடி தான் விஜய் எல்லாமே கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் என்னை பார்க்க வரவே இல்ல. இல்லனா அவர் நேரம் வந்திருப்பாரு, எனக்கு அவருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். இதெல்லாம் காவேரியும் காவேரி குடும்பமும் பண்ற வேலை தான் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கப்படுற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயே வரலனா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நான் ரொம்பவே நம்பிக்கையா இருந்தேன். இந்த காவேரினால எல்லாமே கெட்டு போயிருச்சு அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா வந்து எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே அழுது டிராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுத்தி இருக்க எல்லாருமே வந்து வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் போலீஸ்காரங்களுமே வந்து வேற வழி இல்லாம விஜய்க்கு போன் பண்ணிடுறாங்க. நீங்க எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி கோயிலுக்கு வந்துருங்க அப்படி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயுமே வந்து நான் எதுக்கு சார் கோயிலுக்கு வரணும்? கோயிலுக்குலாம் என்னால வர முடியாது. என்னோட ஒய்ஃப் காவேரி தான். வெண்ணிலாக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல, நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ்காரங்களுமே வந்து இங்க பிரச்சனை ரொம்பவே பெருசாயிருச்சு. வெண்ணிலா தப்பா ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கு, அதனால உடனே கிளம்பி நீங்க கோயிலுக்கு வாங்க அப்படி சொல்லிடுறாங்க. போலீஸ்காரங்களே சொன்னதால வேற வழியே இல்லாம விஜயுமே வந்து கோயிலுக்கு கிளம்பி வந்துடுறாரு. விஜயை பார்த்ததுமே வெண்ணிலா வந்து படபடன் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்களா இப்ப இல்ல, உங்களுக்குள்ள ஃபுல்லா காவேரி தான் இருக்கு. காவேரி உங்க மைண்ட ஃபுல்லா மாத்தி வச்சிருச்சு. அந்த காவேரியும் காவேரி குடும்பமும் சேர்ந்து உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. இல்லனா நீங்க என்னை பாக்குறதுக்காக எப்பயோ வந்திருப்பீங்க. எனக்கு ஒரு கஷ்டம்னா உங்களால அதை சுத்தமா தாங்கிக்கவே முடியாது. அப்படி இருந்த நீங்க இன்னைக்கு இப்படி மாறி இருக்கிறீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் காவேரியும் காவேரி குடும்பம் மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காவேரி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற விஜய் வந்துட்டு இது உண்மையிலே நீதானா வெண்ணிலா? எனக்கு உன் மேல இதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் நஞ்ச பாசம் இருந்துச்சு, ஆனா அது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நீ போக்கிட்ட. எனக்கு நீ ஆரம்பத்துல இருந்து பண்ணது எல்லாமே இப்ப போலியா தான் தெரியுது. ஒருவேளை இது எல்லாமே நீ காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் பண்ணியோன்னு தோணுது. உங்க அம்மா அப்பா நீ சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமே வந்துட்டு என்னோட சொத்து மேல ஆசைப்பட்டு தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணணும் நினைச்சியோ அப்படி சொல்லி எனக்கு தோணுது அப்படி சொல்லிட்டு விஜயமே வந்துட்டு அவர் பங்குக்கு வெண்ணிலாவை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படி அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்கிட்ட டைரக்டா பணம் கேட்கலனாலும் இன்டைரக்டா என்கிட்ட இருந்து பணம் உனக்கு போயிட்டே தானே இருந்துச்சு. உன்னால எப்படி எல்லாம் என்கிட்ட இருந்து பணம் வாங்க முடியுமோ அப்படி எல்லாம் வாங்கிட்டு தானே இருந்திருக்கிற. இதனால நீ என்ன யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருந்த. இதெல்லாம் லவ்னு சொல்லி நான் தான் வந்து முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஒரு வகையில நீ வீட்டை விட்டு வெளியே போனதே நல்லதுதான் அப்படி சொல்லி பேசுற விஜய் வந்துட்டு இது எல்லாமே பணத்துக்காக தான் சார் இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லி போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலா வந்துட்டு நான் ஒன்னும் பணத்துக்காக உன்னை விரும்பல, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைச்சேன். இந்த வார்த்தையில நீ தான் பேசுறியா விஜய்? இது கண்டிப்பா உன்னோட வார்த்தை கிடையாது, இதெல்லாம் காவேரி சொல்லி கொடுத்து நீ பேசிட்டு இருக்க. நீ இப்படி பேசுற ஆளே இல்ல அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாவுமே வந்து விஜய்க்கு பதிலுக்கு பதிலா பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில வெண்ணிலா வந்துட்டு உங்க சித்தப்பா மட்டும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலனா இந்நேரம் நம்ம பிரிஞ்சிருக்கவும் மாட்டோம், எங்க அப்பா அம்மாவே நான் இழந்திருக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உங்க வீட்டால தானே அப்படி சொல்லி வெண்ணிலா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயுமே வந்துட்டு எங்க சித்தப்பா உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பின விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. நீ இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உன்னை லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். நீ இப்படிப்பட்ட கேரக்டர்ங்கிறது எனக்கு லவ் பண்றப்பே தெரியாம போயிருச்சு. நான் தான் இவ்வளவு நாளா முட்டாளா இருந்திருக்கிறேன் அப்படி சொல்லி பேசுற விஜய் வந்துட்டு எனக்கும் அன்புக்கும் எந்த சம்பந்தமே இல்லங்கிற மாதிரி அவருமே சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுமே வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க குடும்பத்தை சேர்ந்த சித்தப்பா அன்பு தான் அப்படி சொல்லி அவங்களுமே சொல்லிடுறாங்க. இப்படி மாறி மாறி எல்லாருமே அன்பை கை காட்டவும் நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அன்பு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தப்பிக்கிறதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மட்டும் நம்ம சுதாரிச்சுக்கலாம், கடைசியில் இந்த பிரச்சனை நம்ம மாட்டிக்குவோம், வேற வழியே இல்ல, இதுல நம்ம விஜய் போட்டு விட்டே ஆகணும் முடிவு பண்ற அன்பு வந்துட்டு அவர் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக டைரக்டா போலீஸ்காரங்கள்ட்ட வந்து இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் தெரியுமா? இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் விஜய் தான். விஜய் தான் வந்துட்டு இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னது, விஜய் தான் வந்துட்டு இவங்க அப்பா அம்மாவை கொல்ல சொன்னது, அது போக வெண்ணிலாவுமே விஜய் கொல்ல தான் சொன்னா. ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படியோ வெண்ணிலா தப்பிச்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தான். விஜய் சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அன்புமே வந்துட்டு எல்லா பழியும் தூக்கி விஜய் மேல போட்டுறாரு. இப்படி அன்பு பேசுறத பார்த்துமே விஜய்க்கு பயங்கரமான கோவம் வருது. சுத்தி எல்லாரும் இருக்கிறப்பே வந்துட்டு விஜய் வந்து அன்பு அடிக்க போறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அன்புமே வந்துட்டு உங்க முன்னாடி இவன் இவ்வளவு கோவப்படுறானே, அப்ப இவன் வந்து இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டான்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? இது எல்லாமே நடிப்பு சார் அப்படி சொல்லி போலீஸ் கிட்ட அன்பு போட்டு விட்டுறாரு. நடக்கிறதெல்லாம் பாக்குற போலீஸ்மே வந்துட்டு மீடியாக்காரங்க நிறைய வந்துட்டாங்க, பப்ளிக்மே நிறைய வந்துட்டாங்க. இந்த பப்ளிக்ல வச்சு பேச வேண்டிய விஷயம் எல்லாம் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு விஜய் அன்பையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஒரு பக்கம் வெண்ணிலா வந்துட்டு கல்யாணம் நடக்காம போயிருச்சுன்னு சொல்லி வருத்தத்தோட நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சதுமே காவேரி பதறி போய் எக்ஸிபிஷன்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே விஜய் நம்ம பார்த்தே ஆகணும், அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியலையே பதறி போற காவேரி வந்துட்டு விஜய் பாக்கறக்கா அவங்களுமே வந்து அவசரமா ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க. ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறமும் கூட விஜய் எவ்வளவு தூரம் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி பாக்குறாரு, எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, இவர் தான் அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாரு, இவர் தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணாரு, இவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லல, என் மேல எந்த தப்புமே கிடையாது, இவர் போய் சொல்றாரு சார் அப்படி சொல்லி விஜயமே புலம்பி பாக்குறாரு. ஆனா கடைசி வரைக்குமே தான் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அன்புமே வந்துட்டு எல்லாமே விஜய் சொல்லி தான் நான் பண்ணேன், நானே எதுவுமே பண்ணல அப்படி சொல்லி அன்பு போட்டு விட்டுறாரு. இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கிற அந்த டைம்க்கே வந்துட்டு கரெக்டா காவேரிமே அங்க வந்துடுறாங்க. விஜயோட அந்த நிலைமையை பார்த்ததுமே காவேரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆரம்பிச்சாங்க. நீ எதுக்கு காவேரி அழுதுகிட்டு இருக்கிற? இந்த டைம்ல தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம மேல எந்த தப்புமே இல்ல. அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்காக பயப்படணும்? நீ ஒன்னும் அழுகாத காவேரி, வர பிரச்சனை நம்ம பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு விஜயமே வந்து காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுமே வந்து விஜய பாக்குறக்க அவங்களுமே வந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்கனுக்குள்ள காவேரி இருக்கிறத பார்த்ததுமே வெண்ணிலாக்கு பயங்கரமான கோவம் வருது. அதான் அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு உறவு கொண்டாட இங்க வந்து நின்னுட்டு இருக்கிற? விஜயோட மைண்ட் இந்த அளவுக்கு மாத்தி வச்சது பத்தாதா? இதுக்கப்புறமும் விஜயோட மனசை மாத்தி என்னதான் பண்ண போற அப்படி சொல்லிட்டு விஜய் முன்னாடியே நிக்க வச்சு காவேரி ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த காவேரி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே பொறுமையா இருந்து போய் ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிடுறாங்க. காவேரி அவமானப்பட்டு தான் வெளியே போயிருச்சு, அதோட தவற உணர்ந்துச்சு அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப வெளியே போன காவேரி வந்து 2 மாலையை வாங்கிட்டு உள்ள வந்துடுறாங்க. இன்னையோட இந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ஒரு முடிவு கட்டிடுவோம். நம்மள எல்லாருமே அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். நம்ம பண்ணது கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப இவங்க எல்லாரும் கண்ணு முன்னாடியே மாலையை மாத்திக்குவோம். இதுக்கப்புறம் நம்மள யார் அப்படி சொல்லுவாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து மாலையை எடுத்து விஜய் கையில கொடுத்துறாங்க. பிரச்சனையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு காவேரியோட மனசு திருப்திக்காகவும் விஜயமே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம வெண்ணிலா கண்ணு முன்னாடியே நிக்க வச்சுக்கிட்டே வந்து காவேரிக்கு மாலை மாத்திடுறாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்ததுமே வெண்ணிலாக்கு என்ன பண்றதுனே தெரியல. விஜய் எப்பவும் எனக்கு மட்டும் தான், நீ என்னதான் சிரமப்பட்டாலுமே கண்டிப்பா நீ விஜய் அடைய முடியாது. விஜய்க்கு ஒரே ஒரு ஒய்ஃப்னா அது நான் மட்டும் தான், இத காலத்துக்கு மாத்த முடியாது அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவே தைரியமா பேசி வெண்ணிலாவை அங்க இருந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவ்வளவு தூரம் போராடி கஷ்டப்பட்டு கடைசியில நம்ம கண் எதிர்க்கவே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாமே வந்து காவேரி கிட்ட அசிங்கப்பட்டு வெளியே வந்துடுறாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த வெண்ணிலாவோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி இந்த வெண்ணிலா கண்ணு முன்னாடியே காவேரி விஜய் மாலை மாத்திட்டு நின்னா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.